கிறிஸ்துவுக்குள் இனிய உறவுகளே, திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஒரு விசையாக வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடும் உன் குடும்பத்தோடும் இருப்பதாக வாழ்த்துகின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை சினாட் மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு அருட்பணி திருப்பணி, புகழ்ச்சிக்கல்ல பணி செய்ய அழைப்பு. ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி, ஏ கால் டு சர்வ் நாட் ஃபார் க்ளோரி என்கின்ற தலைப்பின் கீழாக சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளிலே இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்றால், த ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி அப்படின்றதுடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆயர் இருக்கிறாரு அப்படின்றவங்க உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க ஃபேமிலியில ஒரு ஆயர் இருக்கார். ரைட். உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில இருக்கிறாங்க. ரைட். எங்க குடும்பத்தில், அதாவது ரொம்ப அந்த நியூக்ளியர் ஃபேமிலியில் அப்படி யாராவது இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. ரைட். ஒரு ஜெனரேஷனுக்கும் குழந்தை பிறக்கும் பொழுதே பொருத்தனை செய்திடுவாங்க. என்னன்னா, இது ஆண் குழந்தையாக இருந்தா இந்த குழந்தைய நான் என்ன பண்ணிடுறேன், உம்முடைய ஊழியத்திற்கு ஆய திருப்பணிக்காக நான் அனுப்பிவிடுகிறேன் அப்படின்னு சொல்வது ஒரு காலம் வரை இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பொருத்தனை செய்வதே நம்ம கிறிஸ்தவங்க மறந்து விடுறாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்க்கு அப்புறம் வராங்க பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு படிச்சுட்டு போனாங்க. அடுத்தது இந்த ப்ரொஃபஷனல் டிகிரிக்குள்ள வராங்க பாருங்க, இன்ஜினியரிங்க்கு வராங்க பாருங்க. இப்போ இங்க ஒரு 40s to 60s இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க ரொம்ப மோசமான ஆட்கள். ஏன் சொல்லுங்க? ஏன்னா அவங்க பிள்ளைங்களை அவங்க யாருமே ஊழியத்துக்காக அர்ப்பணிச்சவங்க கிடையவே கிடையாது. அவங்க பிள்ளை என்ன பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு ஒன்று இன்ஜினியர் ஆயிருக்கணும், டாக்டர் ஆயிருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சிஏவா இருக்கணும், பணம் நிறைய சம்பாதிக்கும். ஏன்னா இவங்களுக்கு என்ன பார்த்துட்டாங்க, பணத்தை பார்த்துட்டாங்க. அதனால அவங்களுடைய மோட்டிவ் ஃபுல்லா ஷிஃப்ட் ஆயிட்டு. இப்போ அவங்க பண்ண தப்பு அடுத்த தலைமுறை செய்திடக்கூடாது. அதுக்குதான் இந்த அருளுரை. ஆமென். இந்த ஜெனரேஷன் செய்த தவிர அடுத்து வரக்கூடிய, அது மில்லேனியமா இருக்கலாம், இல்ல ஜென்சியா இருக்கலாம், இல்ல யாரா வேணா இருக்கலாம், நம்முடைய கிறிஸ்தவத்துல அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை அப்படிப்பட்ட தவறை செய்து விடக்கூடாது. அன்னைக்கு ஒரு காலத்துல, நம்முடைய முன்னோர்களுடைய காலத்துல கண்டிப்பா மிலிட்டரிக்கு ஒரு குழந்தைய கொடுப்பாங்க, கிறிஸ்தவர்களா இருந்தா ஊழியத்துக்கு ஒரு குழந்தைங்களை கொடுப்பாங்க. அவங்க எல்லாமே வேலைக்கு போறவங்க இல்ல. அவங்க பேர் என்ன தெரியுமா? அவங்க யாரு? டு சர்வ். அவங்களாம் என்ன பண்ண போறாங்க? டு சர்வ் ஃபார் த கண்ட்ரி, இல்ல டு சர்வ் ஃபார் த காட். அப்படி ஒரு பொருத்தனையோடு அவர்கள் அர்ப்பணிப்பது தான் இயல்பு. இன்னைக்கு இந்த பொருத்தனை எத்தனை பேர் செய்திருக்கிறோம்? இப்ப அடுத்த கேள்வி, அடுத்த ஜெனரேஷன் இருக்குல்ல, என் பிள்ளைய நான் ஆயராக ஒரு திருப்பணிக்காக அனுப்ப போகிறேன்னு பொருத்தனை செய்தவர்கள் யாராவது இங்க இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, அந்த கர்ஸ் இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. ஒரு தலைமுறை செய்த தவறு இன்னும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஏன் இந்த மாற்றம்? ஏனென்றால் நாம் உலகத்துக்குரியவர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். அதுக்குதான் இன்னைக்கு அவலம். இன்னைக்கு நிறைய திருமண்டங்கள்ல, பேராயங்கள்ல ஆயர்க்காக திருப்பணிக்கு ஆயர்கள் கிடைக்கிறது இல்லை. சிஎன்ஏ ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, மும்பைல பாஸ்டர்ஸே இல்லை, திருநெல்வேலியில நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆர்டினேஷன் இல்லாம இருக்காங்க, வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இது வேற, அந்த ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு பாஸ்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப மிக 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 குறைந்து போயிட்டே இருக்கிறது. எனக்கெல்லாம் பயங்கர ஒரு வாஞ்ச, எங்கெல்லாம் வாலிப பிள்ளைங்க, நான் போற சர்ச்சில் யாரெல்லாம் ஐயா நான் ஐயருக்கு படிக்கணும்னா, பாப்பா உன்னதான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு அவங்கள 1 மாதம் 2 மாதம் எங்கள் வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதவும், டைசிஸில் ஸ்பான்சர்ஷிப்க்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். அப்படி கிடைக்கலன்னா ப்ரைவேட்டாக நானே ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கிறது உண்டு. ஒரு 4-5 பிள்ளைகளை நான் படிக்க வைத்து கொண்டிருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், இன்னைக்கு அப்படிப்பட்ட திருப்பணிக்கு வருவதற்கு, ஆயர்களாக தங்களை அர்ப்பணம் செய்வதற்கு, ஊழியத்திற்கு போவதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. ஊழியம் பண்ணுவாங்க எப்படின்னா, இந்த ஸ்டேஜ்ல போயிட்டு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் அந்த மாதிரி பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க. கடவுளுக்காக அர்ப்பணம் செய்து ஆண்டவருக்காக ஊழியத்தில் அர்ப்பணிப்பதற்கான குடும்பங்கள் இன்னைக்கு இல்லை.
அப்போ இன்னைக்கு திருச்சபை இந்த திருப்பணியுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எரேமியா 1:5 என்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான வசனம். நான் ஒரு கட்டத்துல என்ன சின்ன வயசுலயே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க எங்க வீட்டுல, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும். அப்போ எனக்கு காலேஜ் படிக்கும் போது எனக்கு பாஸ்டரல் மினிஸ்ட்ரி வேண்டான்ற நிலைப்பாட்டில் இருக்கும்பொழுது எனக்கு ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை தான் இந்த எரேமியா 1:5. அது இன்னைக்கு டெக்ஸ்டா வந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? எரேமியா 1:5. உன்னை அறிந்தேன், உன்னை பரிசுத்த பண்ணி கட்டளையிட்டேன், தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்பதா எரேமியாவுக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. இன்னைக்கு இந்த ஆர்டினேஷன் மினிஸ்ட்ரி அப்படின்னும் போது அதுல நிறைய தவறான புரிதல் இருக்கிறது. ஒருவேளை ஆர்டைன்டு பிரீஸ்ட் அப்படின்றவங்க எல்லா மக்களை விட உயர்ந்தவங்களா அப்படின்றதும் இருக்குது. பொதுவாகவே அந்த சேர் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஆர்டைன் பிரீஸ்டுக்கு உடனே இன்னொன்று ஒரு டைட்டிலும் வந்துடும், பிரிஸ்பீட்டர் இன் சார்ஜ் / என்னன்னு சொல்லுவாங்க, சேர் பர்சன். இந்த சேர் பர்சன்றது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அட்மினிஸ்ட்ரேஷன் அது இதுன்னு வரும்போது அவங்க அந்த காங்கிரிகேஷனை விட, லே பீப்புளை விட அவங்க ஏதோ ஒரு உயர்ந்த அப்படின்ற ஒரு இது வந்தது, ரைட்? அவங்க ஆர்டைன்டு தான், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுடைய அழைப்பு என்பது வேறு. ஒரு சிஇஓ என்ன பண்ணாரா, ஒரு புதுசாக அப்பாயின்ட் பண்ணாரா ஒரு மேனேஜர். இந்த மேனேஜர் போஸ்டிங்ல உட்கார்ந்த உடனே அவர் வச்ச முதல் ரெக்வஸ்ட் என்னன்னா, அவருடைய அந்த மீட்டிங் ஹாலில் எல்லா சேரை விட தன்னுடைய சேர் ஹைட்டா இருக்கணும்னு யோசிச்சார். எல்லா சேரை விட அவர் சேர் ஹைட்டா இருக்கணும்னு என்ன பண்ணாரா, ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு ஒரு நல்ல ஹைட்டா ஒரு சேரை செஞ்சார். ரொம்ப நல்லா ஹைட்டா செஞ்சிட்டாரு. உட்காந்து பார்த்தா எல்லாரும் அவருக்கு ரொம்ப கீழே தான் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ஆஹா நம்மளுடைய அத்தாரிட்டி, நம்மளுடைய அதிகாரத்தை காட்டுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த சேர்ல அவர் உக்காந்துட்டார். ஆனா என்ன பிரச்சனைனா, ஒரு சின்ன கையெழுத்து போடனா கூட டேபிள் எங்க இருக்குதான், கீழே. அவரால் அவருடைய வேலையை கூட என்ன பண்ண முடியல, குனிஞ்சி எழுத முடியும். சில நேரங்களில் அதிகாரத்தை நம்ம போதையாக எடுத்துக்கிட்டோம்னா இப்படிதான். அப்போ இந்த ஆய திருப்பணி ஊழியம் என்பது அதிகாரம் செலுத்துவதற்கு அல்ல, அது ஊழியம் செய்வதற்கும் பணிவிடை செய்வதற்கும் சேவை செய்வதற்கு தான் இதோடைய அர்த்தம். அதனால தான் நீங்க தலைப்பு என்ன சொல்றாங்க, a call to serve not for glory. அப்ப இன்னைக்கு மேன்மைக்காக அல்ல, இன்னைக்கு இந்த ஆடையோ, இன்னைக்கு போடக்கூடிய இந்த வெஸ்ட்மேனோ, இன்னைக்கு போடக்கூடிய ஸ்டோலோ, இல்லைன்னா ரோபோ, எதுவா இருந்தாலும் இது ஒரு குளோரி அல்ல. இது ஏதோ ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இது பாடுகளை அனுபவிப்பதற்காகவும் எங்கு சென்றாலும் கடவுளுக்கென்று ஊழியம் செய்வதற்கான ஒரு மிக உன்னதமான அழைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போ எரேமியாவுக்கு முதலாக இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எரேமியால அந்த வார்த்தை 2 வார்த்தையை மட்டும் நான் எடுத்து என்டெப்தா ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இதை எடுத்து போகணும்னு யோசிக்கிறேன். அந்த 1:5 மறுபடியும் நம்ம வாசிக்க கேட்போமா? அறிந்தேன். இப்ப இங்கிலீஷ்ல வாசிங்க. இந்த ஐ நியூ என்கின்ற வார்த்தைக்கு எபிரேயத்துல கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப அழகான வார்த்தை யதா, யதா அப்படின்ற வார்த்தை தான். டு நோ அப்படின்றாங்க. அப்படின்னா கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் பிறக்குது. இன்னைக்கு உங்க குழந்தை ஊழியத்திற்கு நீங்க அர்ப்பணிக்கலன்னா உங்கள் குழந்தையை கர்த்தர் அறிந்தில்லைன்னு அர்த்தம், ரைட்டா? அப்ப எந்த குழந்தை ஊழியத்திற்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறதோ, எந்த குழந்தை கடவுளுடைய ஊழியத்திற்கென்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, கர்த்தர் அந்த குழந்தை அறிந்திருக்கிறார். அப்போ அந்த குழந்தையை குறித்து அது உருவாவதற்கு முன்பாகவே கடவுள் வைத்திருக்கிறார். சில நேரங்களில் மனிதர்கள் அதை தடுத்து விடுகிறார்கள். அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய குழந்தை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிற ஒரு குழந்தையாக இருக்கலாம். எரேமியாவை போல அந்த குழந்தை அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு மிகப்பெரிய ஊழியத்துடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் உங்கள் சுய விருப்பத்திற்காக, உங்கள் சுய எண்ணத்திற்காக கடவுளுடைய அழைப்பை தள்ளிவிடாதீர்கள். ஏனென்றால் அந்த குழந்தை குறித்து கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அந்த குழந்தை கடவுளுடைய சேவகனாக கடவுளுக்கு ஊழியம் செய்யவும், டு சர்வ் த லார்ட் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதுதான் இங்க சொல்றாங்க, எரேமியாவை குறித்து கடவுள் குழந்தையாக இருக்கும் முன்பாகவே, அவன் கருவிலை வெளிப்படுவதற்கு முன்பாகவே, கருவிலை உருவாவதற்கு முன்பாகவே கடவுள் எரேமியாவை அறிந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க குழந்தை எல்லா குழந்தையை போல இருக்கணுமா?
இல்லை உங்க குழந்தை கர்த்தரால் அறிந்திருக்க குழந்தையாக இருக்க வேண்டுமா? அப்படி என்றால் அந்த குழந்தையை இன்னைக்கே கர்த்தரிடத்தில் அர்ப்பணம் செய்து பாருங்க. அடுத்தது ரொம்ப 2வது வார்த்தை வாசிங்க தொடர்ந்து. வெளிப்படும் முன்னே பரிசுத்த பண்ணி. ரைட், அங்கே பரிசுத்தப்படுத்தி அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா கான்சிக்ரேட்டட்ன்ற வார்த்தை. வாசிங்க, அதுல இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? சான்டிஃபைட் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இதுக்கு காதேஷ் என்ன சொல்லப்படுகிற ஒரு எபிரேய பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப காதேஷ் என்பது என்னன்னா, கடவுள் தூய்மைப்படுத்தியிருக்கிறார், சான்டிஃபை பண்ணியிருக்கிறார், திருநிலைப்படுத்தியிருக்கிறார், பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். எல்லா குழந்தைகளும் பிறக்கிறது. ஆனால் கடவுள் தெரிந்திருக்கிற குழந்தை, கடவுளுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற குழந்தை, அது சிறப்பான குழந்தை, அது பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு உங்க கையில நீங்க வைத்திருக்கிற குழந்தை, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஏன் எரேமியாவை போல இருக்கக்கூடாது? ஏன் நீங்கள் எரேமியாவுடைய பெற்றோர்களை போல இருக்கக்கூடாது? உடனே நீங்க சொல்லலாம், ஐயோ இது பாவம், இது சின்ன குழந்தை, இதுக்கு ஒண்ணுமே தெரியாது, இது ஏன் நான் இது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதே பதில தான் எரேமியா சொல்றார். 6ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கின்றேன். அங்கே தன்னுடைய யதார்த்தத்தை எரேமியா சொல்றார். ஏன்னா இந்த ஊழியம் ரொம்ப கடுமையான ஒரு ஊழியம், இது தாங்க முடியாத ஒரு ஊழியம். என்னங்க ஜாலியா இருக்கிறீங்க, எல்லா இடத்துலயும் உங்களை போறாங்க வராங்க பிக்கப் பண்றாங்க அப்படின்றாங்க. 3 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா இறந்துட்டாங்க வரீங்களா அப்படின்ட்டு. நீங்க வந்து ஜோம் பண்ணாதான் நாங்க பாக்ஸ்ல வைப்போன்னுவாங்க. போவீங்களா 3 மணிக்கு? காலைல 11 மணிக்கு ஒரு வீட்டில் போய் சாவு எடுத்து அடக்கம் பண்ணணும். திருப்பி நான் சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடணும். திருப்பி 7 மணிக்கு ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போகணும். இதெல்லாம் ஒரே நாள். அழுகிறவங்களோடு அழுகணும், சிரிக்கிறவங்களோடு சிரிக்கணும், கண்ணீர் விடுறவங்களோடு கண்ணீர் விடணும். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்குள்ள எத்தனை உணர்வுகளை சந்திக்கணும்? அப்போ இது யாருக்காக? கடவுளுடைய திருப்பணியாளராக, கடவுளுடைய பிரதிநிதியாக இங்கே இருக்கப்படுகிறார். அப்போ அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்க வேண்டியது. அப்ப எந்த நேரத்திலும் 24/7 மக்களை குறித்தும் கடவுளை குறித்தும் கடவுளுடைய மக்களை குறித்தும் எண்ணம் இருந்து கொண்டே இருக்கணும். அதனால எரேமியா சொல்றாரு, இல்ல ஆண்டவரே நான் சின்ன பிள்ளை, என்னால இதை தாங்க முடியாது, ஐ கான்ட் டூ திஸ்ன்றாரு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றார், பதில் அளிக்கிறார் பாருங்க. எரேமியாக்கு வாசிங்க. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போ, நான் கட்டளையிடுவதெல்லாம் பேசுவாயாக. ஆண்டவர் சொன்னதெல்லாம் பேசணும்னா நிறைய பேர் நம்மளை அடிக்க தான் வருவாங்க. இன்னைக்கும் பல நேரங்கள்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னதுனால நிறைய பேர் அடி வாங்கி இருக்கிறாங்க. பவுல் அடி வாங்கி இருக்கிறாங்க, எல்லா அப்போஸ்தலர்கள் அடி வாங்கி இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் அடி வாங்கி இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் சாதாரண விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டார். 40 நாள் அழிஞ்சு போவீங்கன்னா ராஜா சும்மா இருப்பாரா? 3 வருஷம் தண்ணி வராதுன்னா சும்மா இருப்பாரா? மழை பெய்யாதுன்னா சும்மா இருப்பாரா? வாயிலே குத்துவார், நீ யாரா அப்படி சொல்றது அப்படின்னுவாரு. ஆனா என்ன பண்ணோம், கர்த்தர் சொல்லிட்டாரு, தைரியமா போய் சொல்லணும். நினைவே அழியும்னா அழியும், அதே போல உங்களுக்கு தண்ணீர் இருக்காதுன்னா தண்ணீர் இருக்காது. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை போய் சொல்லிதான் ஆகணும். சொல்றதுனால உயிருக்கு ஆபத்து வரும், வந்தாலும் செய்யணும். இன்னைக்கு திருச்சபையில அதுதான், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணா நல்லா இரு, கொஞ்சம் கண்டிப்பா பேசுறேன்னா இந்த ஆளு இஷ்டத்துக்கு பேசுறாரு, வருதா இல்லையா ஃபீட்பேக்ஸ். அப்போ இன்னைக்கு வந்து கடவுளுடைய வார்த்தையை சொல்லும் போது எல்லாரும் ஏற்றுக்கொள்வாரா கேள்வி இருக்கு. நிறைய பேர் ஏற்றுக்கொள்வாங்க, நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எதிர்வினைகள் உண்டு, கோவப்படுவாங்க, அடிப்பாங்க. இன்னைக்கு இருக்குது சோசியல் மீடியா, இஷ்டத்துக்கு எழுதுவாங்க இப்படி அப்படின்ட்டு, அவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணணும். ஆனாலும் கர்த்தர் சொன்னதை சொல்லிதான் ஆகணும் இந்த ஊழியத்தின் அழைப்பில். அடுத்தது வாசிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அழைத்த தேவன் பெரியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கவங்களுடைய, இங்க உலகத்தில் இருக்கிற அதிகாரிகளை விட, இங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை விட இந்த அழைப்பு கர்த்தருடையது. அப்ப கர்த்தர் ஒரு அழைப்பை ஒரு தாசனுக்கு, ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிறார் என்றால் கர்த்தர் அவரோடு இருக்கிறார்னு அர்த்தம். அப்ப கர்த்தர் அவளோடு இருக்கும்போது மனிதனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. பல நேரங்கள்ல ஆயர்கள் வந்து இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் போட்டோன்னா ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா போக மாட்டாங்க. ஐயோ அங்கே போனால் அடிப்பாங்க, அது ரொம்ப மோசமான பாஸ்டேட்டு, உதைப்பாங்க, இது பண்ணுவாங்க, வெட்டுவாங்க அப்படின்னு.
ஆனா கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர்கள் மத்தியில கர்த்தர் நம்மை கொண்டு போறாங்க. ஏதோ ஒரு நோக்கம் தான். நான் தான் சொல்லுவேன் என்னுடைய ஜூனியர்ஸ்க்கெல்லாம், கடவுள் உங்களை எங்க அழைத்து போனாரோ அங்க போங்க, அவ்வளவுதான், தைரியமா எதிர்கொள்ளுங்க அப்படின்னு. இல்லையா இப்படி, ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் போட்ட இடமும் தெலுங்கு ஏரியா, எனக்கு தமிழ் தான் தெரியும், தெலுங்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அவங்க போன 5 வருடம் அங்க ஊழியம் செய்ய கிருபை செய்தார். அந்த மக்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்ததை தான் நான் சொல்றேன். அப்ப இந்த திருப்பணி என்பது கடின பாடுகள் உண்டான ஒரு திருப்பணி தான். ஆனால் அதுக்குள்ளாகவே கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மை வழி நடத்துவார் என்பதுதான் எரேமியாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதமாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. நான் உன்னோடனே இருக்கின்றேன். கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கின்றேன். பல நேரங்கள்ல நான் நிறைய எழுதுவேன். நான் வந்து கொஞ்சம் அந்த ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைல் தான். எப்பவுமே எல்லா பிரசங்கத்தையும் எழுதுவேன். என்கிட்ட ஒரு 6-7 நோட் இந்த சர்ச்சுக்கு வந்து இருக்கு. எல்லாத்தையும் நான் எழுதுவேன். சில நேரத்தில் நான் எழுதுறது இங்கே ஒன்றா இருக்கும், நான் பேசுறது ஒன்றா இருக்கும். நான் யோசிப்பேன், ஆண்டவர் இதெல்லாம் நான் பேசணும்னு நினைச்சேன், இதெல்லாம் நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண 1 வாரம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சர்மனை நான் எடுத்துட்டு போறேன், இதே என்னை ஃபுல்லாக பேச விட மாட்டீங்க அப்படின்னா சில நேரங்களில் நம்ம ஒன்று யோசிச்சுட்டு வருவோம். ஆனால் இந்த இடத்துல அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட லீடிங் இருக்கு பாருங்க, அது வேற மாதிரி நம்மளை கொண்டு செல்லும். ஏனென்றால் அன்னைக்கு மக்கள் தேவையோடு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் அதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். ஒவ்வொரு வாரம் நாங்கள் அந்த கேம்ப் மினிஸ்ட்ரி போகும்போது, ஐயா நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை எங்களுக்கு இப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லும் போது, அப்போ ஆண்டவர் இதனால தானே நம்மளை டைவர்ட் பண்ணியிருக்கிறாரு, இந்த பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை உள்ள புதுசாக கொண்டு வந்திருக்கிறாருன்னு. இது இன்னைக்கு நேரத்தில் எரேமியா காலத்திலே அவர் சொல்லிட்டார். வாசிங்க தொடர்ந்து எரேமியால. பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும், இன்றைய நாள் உன்னை இன்றைய நாள் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இங்க பார்க்கும்போது பொதுவாக ஒரு ஆயர் வந்தானா திருச்சபையை கட்டி எழுப்பணும்னா இல்ல, சில ஆயர்கள் திருச்சபையை உடைப்பாங்க, கட்டடத்தை உடைப்பாங்க, மக்களை உடைப்பாங்க. ஏன்னா சில இடங்கள்ல ஒற்றுமையா இருப்பாங்க. எப்படி ஒற்றுமையா இருக்கிறாங்கன்றது கேள்வியா இருக்குது. நல்ல வகையில ஒற்றுமையா இருந்தா பரவாயில்ல, அழிக்கிற வகையில ஒற்றுமையா இருந்தா அவங்க உடைச்சுதான் ஆகணும். அப்ப சில பேரை, சில ஊழியர்களை, சில தாசர்களை கடவுள் சில திருச்சபைகளுக்கு கொண்டு போறார்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். அதுதான் சொல்றார். முதல்ல என்ன பண்ணணும், நீ பாருன்றார். சி, அடுத்தது பார், பிடுங்க. எதை பிடுங்கணும்? இன்னைக்கு காலையில் நான் ப்ரீச் பண்ண ஏசு சுவாமி சொல்லி கொடுத்த அந்த ஓமை, ஒரு ஓமையில பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, ஒரு விவசாயி என்ன பண்ணார், விதையெல்லாம் விதைச்சார். நான் ராத்திரி அவர் தூங்க போனோன்னா நம்மால் உள்ள நுழைஞ்சான். யாரு? பிசாஸ். என்ன பண்ணிட்டான்? கோதுமையோட சேர்த்து எதை விதைச்சிட்டான்? களைகளை விதைத்துட்டான். இப்போ மறுநாள் வேலைக்காரங்களாம் வந்து சொல்றாங்க முதலாளியிடத்துல, ஐயா நீங்க நல்ல விதைகளை தானே விதைத்தீங்க, நடுவில் யாரும் வீடு களைகளை விதைத்துட்டாங்க, நாங்கள் போய் அதை பிடுங்கி போட்டுட்டோமா அப்படின்னாரு. அப்போ ஆண்டவர் சொல்வாரு, இல்லை நீங்க பிடுங்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. இல்லை ரெண்டுமே வளரட்டும்னுவார். ஏன்னா நீங்கள் இப்போ பிடுங்கினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எது களை எது கோதுமைன்னு தெரியாது, ரெண்டுத்தையும் பிடுங்கிடுவீங்க. அதனால வளரட்டும், ரெண்டும் வளரட்டும். சில நேரத்தில் திருச்சபையில் கலையும் ஒன்றா வளர்ந்துருக்கும், விதையும் ஒன்றா வளர்ந்துருக்கும். எது களை எது விதைனே தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சில நேரத்தில் வளர விடுவார், ஒரு கட்டத்தில் பிடுங்கிடுவார். அதுதான் சொல்றாரு, அந்த அறுவடை நேரத்தில் முதல்ல எதை பிடுங்குவார் தெரியுங்களா? கலையை பிடிங்குவார். பிடிங்கிட்டு கலையை கூட்டு போய் அந்த வீடை எடுத்துட்டு போய் இதில் வைக்க மாட்டார், குடோன்ல. அது எங்க எடுத்துட்டு போவாரு? நெருப்புல போட்டு எரிச்சிருவார். ஆனா கோதுமையை என்ன பண்ணுவாரு? பிரித்து அதை வந்து பத்திரப்படுத்துவார். அது போல இன்னைக்கு சில நேரங்களில் திருச்சபையில பிடுங்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இந்த ஆயத்திருப்பணி என்பது பார்க்கவும், மக்களை பார்க்கணும். அடுத்தது அவங்களுக்குள்ளாக இருக்கின்ற கலைகளை பிடுங்குவதற்காகவும். அடுத்தது வாசிங்க, இடிக்கவும். இன்னைக்கு நிறைய இடிக்கணும். திருச்சபைகளை என்னெல்லாம் இடிக்க வேண்டியது இருக்குது? ஆணவத்தை இடிக்க வேண்டியது இருக்கிறது, செருக்கை இடிக்க வேண்டியதாக இருக்கிறது, பிரைடு. அடுத்தது சாதியத்தை இடிக்க வேண்டியதாக இருக்கிறது, பாலின வேறுபாடு, ஆண்கள் உயர்ந்தவர்கள் பெண்கள் தாழ்ந்தவர்கள் என்ற அந்த எண்ணத்தை இடிக்க வேண்டியதாக இருக்கிறது, பணக்காரன் ஏழை இடிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு அதிகமாக கொடுக்கிறவருக்கு தான் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார், அந்த எண்ணங்களை இடிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏழைகள் பேறு பெற்றோர், அது கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ பார்க்கவும், பிடுங்கவும், இடிக்கவும், அடுத்தது வாசிங்க, அழிக்க வேண்டியதாக இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் யார் தெரியுமா, நான் தான் அந்த திருச்சபை, நான் இல்லைன்னா இந்த சர்ச்சே இல்லைன்னு.
அப்போ அப்படிப்பட்ட ஆணவ பெற்றோர்களை அழிக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஆணவத்தை அழிக்க வேண்டியதாக இருக்கிறது. இங்க யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் திருச்சபை இருக்கும். ஏனால் திருச்சபை யாருடையது? கடவுளுடையது. இங்க யாரும் இதை உரிமை கொண்டாட முடியாது. இங்க யாரும் இங்க நிரந்தர வாசிகளும் கிடையாது. எல்லாமே அதுதான். அப்ப அழிக்கவும், அடுத்தது வாசிங்க, கவிழ்க்கவும் வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் கவுக்க வைத்திருக்கிறார். விட்டுருங்க, ஏன் கவுக்க வைக்கிறாருன்ட்டு. கவுக்கவும், அடுத்தது கட்டவும். நிறைய நேரத்துல கட்டுவது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. அந்த கட்டுதல் என்பது திருச்சபை, நிறைய பேர் என்னன்றாங்க, அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் யோசிக்கிறாங்க, பில்டிங் மட்டும் இல்ல, திருச்சபைக்குள்ள இருக்கிற உறவுகளை, குடும்பங்களை, அந்த ஐக்கிய சங்கங்களை கட்ட வேண்டியதாக இருக்கிறது. இங்க இருக்குது அங்க சொல்லி, அங்க இருக்கிறது இங்க சொல்லி பிரிக்காதபடிக்கு கட்டவும். அடுத்தது வாசிங்க, நாட்டவும். வாசிங்க, இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். சோ இவ்வளோ ஊழிய அழைப்பு, இவ்வளோ கிரைட்டீரியாஸ ஒரு ஆயருக்கென்று அங்க எரேமியா வழியாக கர்த்தர் வைத்திருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை, ஒரு தேவ மனிதரை உங்க திருச்சபையில எடுத்து பயன்படுத்துகிறார் என்றால், இன்னைக்கு என்னன்னா, இந்த ஐடல் வர்ஷிப் ரொம்ப அதிகமாயிடுச்சு கிறிஸ்டியானிட்டி. இந்த ஊழியக்காரன் தாங்க, இந்த பாஸ்டர் தாங்க, இவர் இல்லாம வேற யார் இல்லைங்க, அவர் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு அந்த ஹீரோ வர்ஷிப் அப்படின்றது கிறிஸ்டியானிட்டில ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவர்கிட்ட போய் சோமானதான் நடக்குது, இவர்கிட்ட போய் சோமானதான் நடக்குது, அவர்கிட்ட போனாதான் சுகம் அடிக்குது, இவர்கிட்ட போனாதான் அற்புதம் நடக்குது. இல்லைங்க, அதெல்லாம் பைத்தியக்கார தானம். படிக்காதவங்க பண்ணா கூட பரவாயில்ல, படிச்ச மக்கள், நல்ல அறிவு இருக்கிற மக்கள் போய் மனிதர்கள்கிட்ட போய் நிக்கிறாங்க. அன்னை தெரசா 1979 நோபல் பரிசு பெறாங்க. அப்போ அன்னை தெரசாவை எல்லாரும் ரொம்ப புகழ்றாங்க. நீங்க எவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறீங்க, எப்படி இதெல்லாம் செய்திருக்கீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது, அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஒரு பென்சிலை உதாரணமா காத்து, ஐ எம் ஒன்லி a little pencil in God's hand. கடவுளுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எழுதுகோல் தான் நான், ஒரு பென்சில் தான் நான். அப்போ இந்த பென்சில் சும்மா இருந்தால் சும்மா தான் இருக்கும். அதை எடுத்து யார் பயன்படுத்துகிறார்? கடவுள் பயன்படுத்துகின்றார். அப்ப இன்னைக்கு உங்கள் மத்தியில கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரங்க அவங்க ஒரு கருவிதான், அவங்க கடவுள் அல்ல. எந்த ஊழியக்காரனும் கடவுள் ஆக்கி வைக்காதீங்க, எந்த ஊழியக்காரனும் இயேசுவுக்கு நிகர ஆக்காதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, எந்த பிரதரா இருந்தாலும், எந்த சிஸ்டரா இருந்தாலும், எந்த அழைக்கிறாரோ, எந்த விடுவிக்கிறாரோ எனக்கு கவலை கிடையாது. நான் திருப்பி சொல்றேன்னா, ஜனங்க போய் இப்படி மாட்டிட்டு இருக்கீங்க. இப்போ யார் பெரியவர்? அந்த கருவி பெருசா, அந்த கருவியை பயன்படுத்துகிறவர் பெருசா? இப்போ கடவுள் தானே பெரியவர். என் கணத்தை வேற ஒருவருக்கு கூடன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? என் துதியை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். என்ன என்று உங்களுக்கு வேற தேவன் உண்டா இருக்க வேணான்றாங்க. அப்ப இன்னைக்கு மனிதர்களை தேடி நம்ம ஓடிட்டு இருக்கிறோமே. மனிதர்கள் இல்ல, மனிதர்களை வழியாக செயல்படுகிற கடவுள் பெரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு திருச்சபை இந்த ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிற கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த ஊழியக்காரர் வந்தாலும், எந்த ஊழியக்காரர் போனாலும், அது கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவரை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே போல இந்த ஊழியம் சாதாரண ஊழியம் அல்ல, இத்தனை செயல்பாடுகள் அதுல இருக்கிறது. அப்ப இத்தனை செயல்பாடுகளுக்கு தகுதியுள்ள ஒருவனை தான் கடவுள் சிறு வயதிலே அவர் திருநிலைப்படுத்தியிருக்கின்றார். அடுத்ததாக இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட 2வது திருமறை பகுதிக்குள்ளாக போலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. அங்க 2 உருவகம் கொடுக்கப்படுகிறது. முதல் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பரும் கிறிஸ்துவுக்கு பாடுகளின் சாட்சியும் பங்காளியாக இருக்கின்ற நான் புத்தி சொல்லுகிறேன். இது யார் சொல்றாரு? பேதுரு யாரு? இயேசுடைய சீடர், திருச்சபையோட ஃபர்ஸ்ட் பிரீஸ்ட் அவர் தான், முதல் போப் அவர் தான். இன்னைக்கு எல்லா திருச்சபைகளுடைய மூதாதிய திருச்சபை, ஆதி திருச்சபை அப்படின்னா ரோம கத்தோலிக்க திருச்சபை. ரோம கத்தோலிக்க திருச்சபையோட ஃபர்ஸ்ட் போப் யாருன்னா பீட்டர் தான். இப்போ பீட்டர் என்ன தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, அவர் சொல்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் முக்கியமானது. ஒரு ஆயன் என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத சொல்றாரு. வாசிங்க முதல்ல இருந்து. உங்களில் உள்ள மூப்பருக்கு
நான் வந்து மூப்பனுக்கு மூப்பன். அப்போ ஒரு பிரீஸ்ட் என்பவர் எல்டருக்கு ஈக்குவலான ஒரு எல்டர். ஐயா நாங்கெல்லாம் எல்டர்ஸ் ஐயா இந்த சர்ச்சில், நீங்க வந்து பிரீஸ்ட். சார் எல்டரும் பிரீஸ்டும் வேற இல்லை. அவர் பீட்டர் அழகா சொல்றாரு பாருங்க, உடன் ஐயா நீ மூப்பர்னா நானும் மூப்பர் தான், உடன் மூப்பரும். அடுத்தது கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி. நீ மூப்பர் தான், ஆனா அந்த பாடுகளுடைய சாட்சியாக நான் இருக்கிற ஒரு ஆயனாக அப்படின்றார், சாட்சியாகவும். அடுத்தது வாசி, வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியாக. அந்த குளோரி, அந்த மகிமை அப்படின்றது, இந்த குளோரி அப்படின்றது ஏதோ மேன்மையானதை சொல்றது இல்ல, கடவுளுக்காக பாடு அனுபவிப்பதுதான் மகிமை. இயேசுவுக்கு எது மகிமை? சிலுவை தான். அது போல ஒரு ஆயனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு எது மகிமை என்பது என்றால், அவன் எவ்வளவு பாடுகளை, எவ்வளவு உபத்திரவத்தை சந்திக்கிறானோ அவைகள் தான் அவனுக்கு பாடுகளாக உபத்திரவமாக இருக்க போகுது. அதுதான் பேதுரு இங்க கற்றுத்தருகிறார். தொடர்ந்து வாசிங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனின் மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயம் அல்ல மனப்பூர்வமாயும் ஆதாயத்துக்காக அல்ல உற்சாக மனதோடும் மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அந்த கண்காணிப்பு ஊழியம் ரொம்ப முக்கியமானது. மந்தைகளை காக்கின்ற ஊழியம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய நேரத்துல எல்லா குடும்பத்திலையும் ஒரு சர்ச்சுக்குன்னு ஒரு ஆயர் வச்சிருப்பாங்க, ஆனா ஃபேமிலிக்குன்னு ஒரு பாஸ்டர் வச்சிருப்பாங்க. தெரியுமா? அது சர்ச்சுக்குன்னு ஒரு ஆயர் இருப்பாரு, ஆனா ஃபேமிலிக்குன்னு ஒரு பாஸ்டர் இருப்பார். இப்ப இங்க அப்படி கிடையாது. ஊர்ல எல்லாம் அது எப்படின்னா, கல்யாணம், அப்புறம் சாவு, ஞானஸ்தானம், இது மூணுக்கும் எங்க போவாங்க? ஆயர் இடத்துல போவாங்க. மற்ற எந்த விசேஷனாலும் எங்க சர்ச்சுக்கு எங்க ஃபேமிலி பாஸ்டர் ஒருத்தருக்கிறார், அவர் பார்த்துப்பார். அவர் எதுக்காக வருவார்னா ஆதாயத்துக்காக வருவார். எப்போ வருவாரு? மாதம் முதல் வாரத்தில் வந்துருவார். நம்ம திருச்சபையில ஒரு ஆர்வஸ் ஃபெஸ்டிவலு, ஒரு சர்ச்சு கட்ட போறோம், இல்ல ஏதாவது ஒண்ணுன்னா கொடுக்க மாட்டாங்க. இதே பாஸ்டர் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? 10,000 ரூபாய் வாங்குறாங்களா, 1000 ரூபாய் தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுதான் அவருக்கு தசம பாகம். நீங்க தசம பாகம் கொடுக்கலன்னா அவர் வாங்காம போக மாட்டார். கேட்டா அவர் யாரு? ஃபேமிலி பாஸ்டர். நல்லவேளை நீங்க அந்த ட்ரெண்ட்ல எல்லாம் இல்ல, ஊருக்கு போனீங்கன்னா கெட்டுடுவீங்க. ஊர்ல அப்படிதாங்கிறாங்க. அதாவது திருச்சபைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, ஆயர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஆனா அவரு இல்லை, அவங்க வெறும் நாங்கள் கல்யாணத்துக்கும் இதுக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த பாஸ்டர் அவர் யாருன்னா, அவர் உங்களை பத்தி, மந்தையை பத்தி கவலைப்பட மாட்டாரு, உங்களுக்கு கம்யூன் கொடுக்க மாட்டாரு, உங்களுடைய குடும்பத்துல சுப துக்கத்துல இருக்க மாட்டாரு. ஆனா இதுல மட்டும் வந்துருவாரு. ரைட். ஆனா இங்க பேதுரு சொல்லும்போது ரொம்ப கீனா சொல்றாரு, கண்காணிப்பாக இருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப கீனா வாட்ச் பண்றேன். இந்த சர்ச்ல யாரெல்லாம் சிக்காறாங்க, யாரெல்லாம் பிரச்சனையில இருக்கிறாங்க, உடனே ஃபோன் பண்றோம், ரீச் பண்றோம். எப்படியோ ஒரு இடத்துல அவங்க சொல்லலைனாலும் தெரிஞ்சா உடனடியா போய் நிக்கிறோம். காரணம் என்னவென்றால், இது பொறுப்பு. இந்த திருச்சபைக்கும் ஆயருக்கும் பாஸ்டரல் மினிஸ்ட்ரியோட மிக அடிப்படையான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனாலதான் அவங்க பேரு மேய்ப்பன், பாஸ்டர், பாஸ்டரல் கேர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த பழைய காலத்துல இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கௌபாய்ஸ் வருவாங்க. எனக்கு இந்த கௌபாய் மூவியெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். வெள்ளைக்காரங்கெல்லாம் அப்படியே அந்த குதிரையில என்ன பண்ணுவாங்க, ஒரு தொப்பி, அந்த ஹேட் பேர் என்னது? கௌபாய் ஹேட். ரொம்ப ஸ்டைலா அப்படி ஒரு பெல் பாட்டம் பேண்ட் போட்டு ஸ்டைலா நிற்கும். ரைட். இவங்க கௌபாய், இவங்களுக்கும் ஷெப்பர்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு யோசிச்சேன். ஷெப்பர்ட் அப்படின்றவர் என்ன பண்ணுவாரு, கயிறை வச்சு அடிக்க மாட்டார், பின்னாடியே அதை ஓட்டிட்டு போவார். ஆனா கௌபாய் என்ன பண்ணுவாரு, அந்த மந்தையை ஓட விட்டு பின்னாடி என்ன பண்ணுவாரு, குதிரையில அடிச்சுக்கிட்டே வருவார். அவர் குதிரையில வேகமா வருவார். அது அவருடைய ஸ்பீடுக்கு இதை ஓட வைக்கணும்னு பார்ப்பார். ரைட்டா? அப்ப அவருக்கு அதை குறித்து கன்சர்ன் இருக்கானா? கிடையாது கௌபாய்க்கு. ஆனா யாருக்கு கன்சர்ன் இருக்கு? ஷெப்பர்டு. அதனால்தான் ஆண்டவர் தன்னை மேய்ப்பனாக அடையாளப்படுத்துகிறார். சங்கீதம் 23 அழகா சொல்லுது, கர்த்தர். இப்போ திருச்சபைக்கு ஒரு மேய்ப்பன், இந்த மேய்ப்பனுக்கு பிரதான மேய்ப்பன் யாருன்னா கிறிஸ்து தான். அப்ப நம்ம எல்லாருக்குமே மேய்ப்பன் யாருன்னா இயேசு தான். அப்ப அந்த மேய்ப்பு, அந்த பணியை ஆண்டவர் இங்க இருக்கின்ற திருப்பணியாளர்களுக்கு, அருட்பொடியாளர்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கின்றார். அப்ப அதான் சொல்றாரு, நீங்கள் ஆதாயத்துக்காக செய்யாதீங்க. இன்னைக்கு ஆதாயத்துக்காக செய்யக்கூடிய ஊழியக்காரங்க வந்துட்டாங்க.
அங்கே போனால் அந்த கமிட்டி நிறைய காசு கொடுப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஃபேவராக பண்ணிடலாம். இந்த கமிட்டி கொஞ்சம் காசு கம்மியாக கொடுப்பாங்க, இவங்களுக்கு ஃபேவராக வேணாம், இவங்க காசு கொடுத்தாங்க இவங்களுக்கு நாமினேஷன் கொடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆதாயத்தெல்லாம் தேடாதீங்கன்னு சொல்றாரு பேதுரு. வாசிங்க அந்த வசனத்தை. மேய்த்து கட்டாயம் அல்ல, அவலட்சணமான ஆதாயத்திற்காக. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் பெருகுறாங்க, திருச்சபைகள் பெருகுதானா கேள்வி இல்லை. இங்க இருக்கிற மந்தையை கூட்டிட்டு போய் அங்க ஒரு சர்ச் ஆரம்பிக்கிறாங்க, அங்க இருக்கிறத கூட்டிட்டு போய் இங்க ஒரு சர்ச் ஆரம்பிக்கிறாங்க. இது மேய்ப்பு தொழிலுக்கு, மேய்ப்பு பணிக்கு இது ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. புது மந்தைகளை கொண்டு வாங்க. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இந்த தொட்டிலும் சேராத ஆடுகள் வெளியே இருக்கு, அதை உள்ள கூட்டிட்டு வானா சிஎஸ்ஐல இருக்கிற ஆடுகளை தான் உடைச்சு வெளியே கூட்டு போய் சர்ச்சை ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, இது மேய்ப்பு தொழில் அல்ல, இது அவலட்சணமான இதுக்காக செய்யப்படுகின்ற காரியங்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனத்திற்கு, இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் எச்சரிப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல இந்த மந்தை மேய்க்கிறவர்களும் அந்த சர்வன்ட் லீடர்ஷிப் ரொம்ப முக்கியமானது. நிறைய நேரத்தில் மக்கள் அவங்களுக்கு தெரியாதுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக அடுத்தது அவங்க போகக்கூடிய இடம் 1000 தான். கல்யாணத்துக்குனாலும் என்கிட்ட தான் கேட்பாங்க, ஐயா டெத்து காஃபின் பாக்ஸ் எங்கேயா அரேஞ்ச் பண்ணனாலும் என்ன தான் கேட்பாங்க. ஊரில் இருக்கும்போது எல்லாத்துக்குமே என்ன தான் கேட்பாங்க, ஐயா இது கல்யாணம் வச்சிருக்கோம், பந்தல் யார்கிட்ட சொல்லலாம், சாப்பாடு யார்கிட்ட சொல்லலாம், எல்லா கான்டாக்ட்ஸும் என்கிட்ட இருக்கும். ஏன்னா மக்களுக்கு நம்மளை விட்டு வேறு யாரும் தெரியாது, யாரும் கிடையாது. அப்போ ஒரு மந்தையை மேய்க்கிறவர் என்பது எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். இது ஒரு மேன்மையான ஒரு பணி என்பதுதான் பேதுரு இங்கே கற்றுக் கொடுக்கின்ற அழகான ஒரு செய்தியாக இருக்கிறது. நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தொடர்ந்து இன்னைக்கு வாசித்த நற்செய்தி பகுதிக்குள்ள மத்தேயுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனம் 20 to 28 வரை நம்ம படிக்க கேட்டோம். வாசிங்க 20ஆம் வசனத்துல. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, ஒரு விண்ணப்பத்தை இயேசுவிடத்துல சொல்றாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு விருப்பம், அந்த விருப்பத்தை உங்களிடத்துல சொல்றேன். என்ன விருப்பமா அப்படின்னு கேட்கிறாரு. வாசிங்க. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். இன்னைக்கு ஒருவேளை நான் சொன்னதுனால நீங்க யோசிக்கலாம், ஆமால நம்ம பிள்ளையை நம்ம ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கலாம், ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சுட்டா ஒரு ஆயனாக வந்துட்டா அவனுக்கு எல்லாம் மேன்மையா இருக்கும், சேர்ல மேல உட்காரலாம் அப்படின்னு எல்லாமே நம்ம பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த குளோரி இது இந்த உலகத்துக்குரியது தான். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது வேற ஒரு காரியத்தை அந்த ஊழிய அழைப்பு உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம ஊழியம் அப்படின்னா ஏதோ ஒரு மேன்மையானது நினைக்கிறோம். இல்ல, அது மேன்மையானது கிடையாது. அது பாட அனுபவத்திற்கும் தன்னை தாழ்த்துவதற்கான ஒரு காரியமா இருக்கிறது. எப்படி தாழ்த்தணும் அப்படின்னா, ஒரு வெயிட்டரை போல. இப்போ நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள போறீங்க, நீங்க போனோன்னே அந்த வெயிட்டர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சேரை இழுத்து வைப்பாங்க, நீங்க உட்காந்தோன்னே அந்த சேரை புஷ் பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அவர் கொண்டு வந்து கொடுப்பார். அப்போ இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் என்பவன் அவன் தன் மக்களுடைய தேவையை அறிந்தவனாக செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு தான் முதல் ஸ்டெப் டயகோனோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா டு சர்வ், அதாவது தன் மக்களுக்கு, தன் டேபிள் இருக்கவங்களுக்கு என்ன தேவை என்பது ஒரு வெயிட்டர் அறிந்திருக்கிறது போல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒருவராக இந்த அழைக்கப்பட்டவர் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது டொயலோஸ் என்ன சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு ஸ்லேவ் போல. அதாவது ஒரு ஸ்லேவ் முதலாளி என்ன சொன்னாலும் செய்வார். அந்த செருப்பு எடுத்துட்டு போய் அப்படி வேணா கூட வைப்பார். அப்போ இந்த திருப்பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் அதை செய்வதற்கு தங்களை உட்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு அப்படி செய்யறவங்க ரொம்ப கம்மி. இதெல்லாம் நான் செய்வேனா, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இல்லை, பல நேரங்களில் எங்கள் செக்ஸ்டன் இல்லையா, சேர் பெஞ்ச் பிடிச்சி போனோன்னா ஐயர் போடணும். நிறைய நேரத்துக்கு ஐயா நீங்களே ஏன் அதை செய்கிறீங்க? இல்லை, யாரும் இல்லைன்னா நம்ம தான் செய்யணும். இருக்கிறாங்களோ இல்லையா, செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமையாக இருக்கிறது. மூன்றாவது காரியம் லிட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதம். அப்படின்னா இதுக்காக நம்மையே இழப்பது. கிறிஸ்து எப்படி மக்களை மீட்பதற்காக தன்னை இழந்தாரோ, இந்த ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கிறவர்கள் தங்களை இழக்க தயாராக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாத இவருடைய தாயார் அந்த மேன்மையை மட்டும் பார்க்குறாங்க. உங்களுடைய ராஜ்யத்தில் அவங்க வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்கும், ரைட், அது கொடுப்பாங்கம்மா. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் பண்ண வேண்டியது நிறைய இருக்கிறது.
பாடுகளையும் உபத்திரவத்தையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. உங்க பிள்ளைகள் அந்த மேன்மை அடைவதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. ரைட், இங்க அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யட்டும்ன்றார். வாசிங்க தொடர்ந்து. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் உங்களால் கூடுமா அப்படின்னு அர்த்தம்னா, இயேசு என்னெல்லாம் உபத்திரவப்பட்டாரோ இந்த பூமியில், அது எல்லாவற்றையும் இந்த திருப்பணிக்கு உட்படுக்கிறவர்கள் அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு தான் ஒவ்வொரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. இந்த கச்சையாக இருக்கலாம், இல்லை இந்த ஸ்டோலாக இருக்கலாம். இயேசுடைய அந்த பாடுகளை நினைவு கூறவும் அவருடைய வலியை பிரதிபலிக்கவும் இயேசு என்ன உபத்திரவெல்லாம் பட்டாரோ அந்த உபத்திரவத்தை படுவதற்கு நான் என்னை உட்படுத்துகிறேன் என்பதுதான் அதோடைய இதுவாக இருக்கிறது. த கப், இயேசு அந்த அந்த அவருடைய அந்த வலியை அந்த கெத்செமனேயில் அவர் சொல்றார் பாருங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், அப்போ அந்த வலியின் துன்பம், அந்த துன்ப கிண்ணத்தை அவர் அங்க பேசுகிறார். அப்போ இன்னைக்கு இந்த திருப்பணிக்கு உட்படுகிறவர்கள் இந்த துன்ப கிண்ணத்தை பெற வேண்டியதாக இருக்கிறது. இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இந்த ஊழியம் அவர்களுக்கு சரிப்பட்டு வராது. ஏற்கனவே நிறைய பேர் இந்த ஊழியத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஐயா இதெல்லாம் சொன்னா இன்னும் எப்படியா வருவாங்கன்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைகளை அனுப்புவீங்க. யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யாரு ஊழியத்துக்கு போவாங்க? யாருமே அனுப்ப மாட்டீங்கன்னா அப்ப யார் தான் கடைசியில் ஊழியக்காரர்களாக இருப்பார்கள்? எல்லா மக்களா இருக்கணும், எல்லா இறை மக்களா இருக்கணும்னா then who will be the pastor? யார் அந்த செப்படாக இருப்பார்? யார் அதை வழி நடத்துவார்? இந்த கேள்வி ஆண்டவர் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார் இந்த கூட்டத்துல. இப்ப நான் இவ்வளோ சொல்லிட்டேல, இவ்வளோ பெற்றுக்கொண்டு இவ்வளவு செய்தியை உள்வாங்கிட்டு என் பிள்ளையை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெற்றோர் முன் வர மாட்டாங்களா அப்படின்னு ஒரு வாஞ்சையோட ஆண்டவர் இங்க நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளை பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கணுமா? எல்லா பிள்ளையும் தான் டாக்டர் ஆகுது, என்ன அதுல மகிமை? எல்லா பிள்ளையும் இன்ஜினியர் ஆகுது, அதுல என்ன மகிமை இருக்கு? எல்லா பிள்ளையும் சிஏ படிக்குது, அதுல என்ன இருக்கு? உங்கள் பிள்ளை மேன்மையான ஒரு திருப்பணியில் இருப்பதுதான் உங்களுக்கு பெருமை, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த அம்மா கேட்ட கேள்வி இருக்குது பாருங்க, அது தவறான கேள்வியா இருக்கலாம். ஆனா அந்த அம்மாவோட எண்ணம் தவறானது கிடையவே கிடையாது. ஆசை, என் பிள்ளை ஆண்டவர் கூட இருக்கணும்ன்றதா அந்த ஆசை. இன்னைக்கு அந்த ஆசை எத்தனை பெற்றோர்களுக்கு இருக்கிறது? எத்தனை பெற்றோர் தன் பிள்ளைகளை கடவுளுக்கு என்று அர்ப்பணிக்கிறார்கள்? இன்னைக்கு அப்படிப்பட்ட பெற்றோர்களை ஆண்டவர் இங்கே தேடிக்கொண்டிருக்கிறார். நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இன்னைக்கு ஆண்டவருக்காக திருப்பணி செய்வதற்காக, இந்த பாடான ஊழியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, உபத்திரவங்களையும் அவமானங்களையும் பார்க்கவும், பிடுங்கவும், நட்டவும், நாட்டவும், கவிழ்க்கவும், கட்டி எழுப்பவும் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த கூட்டத்தில் உங்கள் பிள்ளை ஒருவனாக, ஒரு எரேமியாவை போல அழைப்பை பெற்றவனாக இருப்பதற்கு எத்தனை பெற்றோர்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நம் கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை தாங்க முடியாது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் சுவாமி. இந்த மாலை வேளையிலும் அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இங்கே இருக்கிறார். இந்த மேன்மையான திருப்பணிக்காக எரேமியா அழைக்கப்பட்டது போல அழைக்கப்படவும், அவரை அறிந்து கொள்ளவும், அவரை பரிசுத்தப்படுத்தவும், ஜாதிகளுக்கு தீர்க்கராகவும் கர்த்தருடைய மேய்ப்பின் பணியை செய்யப்படுவதற்காக இன்னைக்கு ஒரு கூட்டத்தை நீ தேடிக்கொண்டிருக்கிறீர். அதை கற்பணிக்கக்கூடிய குடும்பங்களாய், பெற்றோர்களாய் இங்க இருக்க நிறையங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். யார் போவா, என் காரியமாய் யார் போவார் என்கின்ற அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு. என்னை அனுப்பும் என்று சொல்வது போல ஒப்புக் கொடுக்கும் இருதயங்களை நீ தேடிக்கொண்டிருக்கிறீர். இந்த சத்திய வார்த்தை அவளோடு இருதயத்தில் பேசுவதாக. ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக துதிக்கின்றோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளோட இருதயத்திலே உரமூட்டவும், கர்த்தருக்கென்று திருப்பணிக்கு அர்ப்பணிக்கும், கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் நீர் அவளோடு தொடர்ந்து இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே.